கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பெரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த நாளிலும் அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், பிரியமானவள், ஆதலால் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுகிறதை இந்த நாளில் தேவன் உங்களுக்கு இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த காரியம் சொல்லுகிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பிரியமான பிள்ளை அங்கே வேண்டுதல் செய்யும் போது அங்கே பரலோகமே செயல்பட்டு பரலோகத்தில் இருக்கிற தூதன் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அங்கே 21ஆம் 22ஆம் வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை, பிரியமான அவருடைய பிள்ளை கூப்பிடும் போது அங்கே பரலோகம் செயல்பட்டு அங்கிருந்து அங்க தூதனை அனுப்பி அங்க தூதன் வந்து அங்கே தானியேலை தொடுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க நம்பிக்கை ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது? நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படுகிறது. பரலோகத்துல எனக்காக தேவன் செயல்பட்டு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என் காரியங்களை வாய்க்கும்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாய் நீங்க ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் உண்டு. அதனால்தான் 1 யோவான் 5:15 பார்க்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். முதலாவது நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் நிச்சயமா என் ஜெபங்களை கேட்கிறார் அப்படின்னு அறிந்திருந்தோன்னா போதும், நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்துல அங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் காண்கிறத பார்க்கிறோம். அந்த சொப்பனத்தினால அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய தூக்கம் கலைந்து போகிறது. அப்ப அங்க சாஸ்திரிகள், சூனியக்காரர், ஜோசியக்காரர், கல்தேயர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கனவுக்கு அர்த்தத்தை கேட்கிறார். அந்த சொப்பனத்தையும் கூறி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு. அப்போ அவங்களால அது முடியல. அப்போ உங்க கல்தேயர் வந்து சொல்றாங்க, எங்களால சொப்பனத்தை சொல்லும், அப்பொழுது நாங்க அர்த்தத்தை சொல்லுவோம்னு சொல்லும்போது அங்க ராஜா சொல்றாரு, இல்ல, எனக்கு 2ஐயும் சொல்லணும். அப்படி உங்களால நீங்க சொல்ல முடியலன்னா தேசத்துல இருக்க சகல எல்லா சாஸ்திரிகள், ஞானிகள், இப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் துண்டித்து போடுவேன்னு சொல்றார். அப்போ தானியேல் அங்கே தவணை கேட்டு அங்கே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது இரவு நேரத்துல அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மற்றவர்களுடைய கனவுல அங்க என்ன கனவு வந்தது அப்படின்னு, சொப்பனை வந்ததுன்னு சொல்லி அங்க பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அங்கே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இதுல என்ன காரியங்கள் அடங்கி இருக்குதுன்னா, அங்கே ஜெபிக்கும் பொழுது எதையும் தேவன் வெளிப்படுத்த அவர் தயாராயிருக்கிறார். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன், ஆழமானதை வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு மறைவாய் இருக்கிற காரியங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ எந்த ஜெபமா இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் நான் பண்ணுகிற ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்திருந்தா போதும், அந்த எந்த ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் தேவன் பதில் தருகிறார். பரலோகம் உங்களுக்காக இறங்கி செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 5:16 கூட பார்க்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 34:15 பார்க்கிறோம். அப்போ நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 15:29 பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 5:1 பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதத்துல எத்தனையோ பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். நாம் இவ்விதமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய்
மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னத பாட்டுல சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மை பிரியமாய் பார்க்கிறார், பிரியமானவனாய் பிரியமானவளாய் பார்க்கிறார் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தானியேலுக்கு அந்த வார்த்தை கடந்து வந்தது போல இன்றைக்கு நம் ஒருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்படிதான் அங்கே பார்க்கிறோம். எலியா ஜெபிக்கும் பொழுது அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. சாலமோன் ஞானத்தை கேட்கும் பொழுது அங்கே தேவன் விலையேறப்பெற்ற ஞானத்தை சாலமோனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அங்கே குர்நேலியு இரவும் பகலும் அங்கே தான தர்மம் செய்து ஜெபித்து கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது அங்கே பரலோக தூதன் அங்கே இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்புகிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்க? அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்க இருக்கிறீங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, அதனாலதான் இயேசுவை பார்த்து பிதா சொல்லுகிற வார்த்தை, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு அவருக்கு உடன் சகோதரிகளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரத்தி, உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிதா சொல்லி இருப்பார் என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு எவ்வளவு தூரம் அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் போதும், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்னென்னலாம் ஜெபங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.